100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான். சார், 2 பேரும் தலையே அப்படியே ஒட்டினாமல இருந்துகிட்டு ஒருத்தர் பாத்துக்கிடுங்க பாப்போம். சரோஜா, 2 பேரும் ஒருத்தர் பார்க்க சொன்னாங்க. நீ என்ன ஒரு ஓரமா பாத்துட்டு இருக்க? என்னையா பாரு. அது அது இல்லங்க, நான் இப்படியே பார்க்கறேன். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம், வெக்கப்படாதீங்க, சார பாருங்க. கண்ணு கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க? நீ என்ன பாட்டல, அதான் உன்னைய பார்த்து நான் பாட்டு பாடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வரலாங்களா? வா மச்சா, வா வா. எங்க கல்யாணத்துக்கு வராம போயிடுவியான்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கரெக்டா வந்துட்டியே. ஆமா, வரல. நீ சும்மா விட மட்டும் இல்ல, அதே உனக்காண்டி ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். சரோஜா, இது என் ஃப்ரெண்டு, பேரு சுப்பிரமணியன். வணக்கம் சிஸ்டர். பையன் ரொம்ப தங்கமான பையன், நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிடுங்க. சரிங்க, நீங்க அதை சொல்லவே வேண்டாம். நான் கண்டிப்பா நல்லபடியா தான் பாத்துக்கிடுவேன். இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? சாப்பிட்டுட்டு எங்க போறான்? இருந்து காலையில கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும். இல்லடா மச்சான், காலையில இன்னொரு கல்யாணம் கிடக்க பாத்துக்க. கடைசி முகூர்த்தமா எல்லாரும் ஒரே நேரத்துல கல்யாணத்தை பேசி வச்சு மாதிரி வச்சுட்டு கிடக்கீங்க. இங்க போறதா அங்க போறதான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உன்னைய மாதிரி அவனும் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு. அதனால நான் கண்டிப்பா கல்யாணத்துக்காவது அங்க போய் தான் ஆகணும். அதனால ரிசப்ஷனுக்கு இங்க வந்திருக்கேன். கோச்சுக்காது மச்சான், தப்பா நினைச்சுக்காது ப்ளீஸ். ஆமாண்டா, சரக்கு பாட்டில் வாங்கி தரேன்னு சொன்னா சைடிஸ் வாங்கி தர வரைக்கும் இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போவீங்க. நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கி தர மாட்டேன்றதுனால சைடு கேப்ல எஸ்கேப் ஆவீங்க, அப்படிதானே? என்ன மச்சான், பக்கத்துல சிஸ்டர் வச்சுக்கிட்டு இப்படி பேசுற? தப்பா நினைக்க போறாங்க. அவள அது ஒண்ணும் நினைக்க மாட்டா. நான் உள்ளது தானே சொன்னேன். பாரு மச்சான், சரக்குக்காக நான் ஒன்னே தேடி வரல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அந்த அளவுக்கு அவ இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மச்சான். உண்மையிலே காலையில ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்காக தான் கிளம்புறேன்னு சொன்னேன். சரி சரி, இன்னொரு நாள் பார்ப்போம். கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், சரியா? கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நாங்க கிஃப்ட் வாங்கிடுங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே கண்டிப்பா நீங்க 2 பேரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். தேங்க்ஸ் நை. சார், கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் பார்த்து நில்லுங்க, போட்டோ எடுக்கணும். ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர், நான் வரேன். கிளை போய் சாப்பிட்டுட்டு கிளம்பி. ஓகே, கவலைப்படாத. சாப்பிடாம நான் இங்கிருந்து ஓட மாட்டேன், ஓகேவா? வரேன், போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு, கேட்டி, நான் இங்கே தான் நிக்க, எங்கேயும் ஓடல, பதறாத. என் பக்கத்துல இரு சின்ன பொண்ணு. தயவு செஞ்சு எங்கிட்ட போயிடாத, சரியா? எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, பயமா இருக்கு. நீ என் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கும் பாத்துக்க. கேட்டி பயப்படுவோம்? உன் மாப்பிளத்தையும் உன் கையை பிடிச்சி நிக்கிறாரு. அப்படி இருக்கீங்களா? மத்தவங்களை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற சொல்லு பாப்போம். இவங்க என்ன சிங்கமா புலியா உன்னை கடிச்சு திங்கிறதுக்கு? இல்ல சின்ன பொண்ணு, ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மை மாதிரி சொக்காவை போட்டுக்கிட்டு நின்றுட்டு கிடக்கிறதும் மத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு பேசிட்டு போறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்க. பாரு, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாளும் ஃபீல் பண்ணல. ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு நல்லது நடக்கலையேன்னு நிறைய முறை ஏங்கிருக்கேன். அப்படி இருக்கீங்களா? நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்து பயப்படுற? நான் வாட்ச்மேன் மாதிரி தூரத்துல நின்றுட்டு உன்னைய வாட்ச் பண்ணிட்டே தான் கிடைக்கேன். பாரு, வர கிஃப்ட் மொய் கவர்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நான் நின்றுட்டு கிடைக்கேன். நீ என்னடா சும்மா பயந்துட்டு கிடக்க. நீ ஏன் டீச்சர் அப்படி தூரமா நிக்க? இங்கனே என் பக்கத்துல நில்ல, கொஞ்சம் பேசிட்டே கிடந்தேனா எனக்கு ஒரு பயம் தெரியாது பாத்துக்க. கேட்டி, நான் எப்படி உன் பக்கத்திலே நின்றுட்டு கிடக்க முடியும்? போட்டோ எடுக்கணும்னு நிறைய பேர் வருவாங்க, நான் இங்கே நின்றுட்டு கிடக்க முடியும்? பாரு, உன் மாப்பிள்ளை பக்கத்துல தான் கிடக்காரு, அவர் கூட கொஞ்சம் கொஞ்சமே பேசு. என்ன பேசுறது? அனிமுடிக்கு எங்க போலான்னு கேளு. அடச்சி, என்ன செய்? மாப்பிள்ளை மேல கைய போடு, அவர் கண்ணை பருன்னு சொன்னா உடனே கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே வேற மாதிரி மாறிட வேண்டியது. இந்த பாரு, எனக்காவது ஒண்ணு பேசு. போட்டோ எடுக்க நிறைய பேர் வராங்க, நீ இல்லு, நான் போய் அங்கிட்டு நிக்கிறேன். மொய் கவர் கிஃப்ட் வந்தா கூப்பிடு, வந்து வாங்கிக்கிறேன். இங்க என்னக்கா பண்ணிட்டு கிடக்க? கேட்டி வசதி, நீ எங்கடி போயிட்டு வர? இவ்வளவு நேரம் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கேக்கா, கையில தான் போன் இருக்குல்ல, போன் பண்ண வேண்டியதுல எதுக்கு என்ன தேடி கிடக்க? தபரு, நான் எங்க திரும்ப போயிட்டு வரேன், சூப்பரான இடத்துக்கு போயிட்டு வரேன். என்ன அப்படி பாக்குற? எல்லாம் சாப்பிட எடுத்துக்கிறியா? பந்தி போட ஆரம்பிச்சுட்டாக்கா. பிரிஞ்சி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், வத்த குழம்பு, அப்புறம் மடிக்கு கூட்டு, பொரியல், அவியல், அத்தனை ஐட்டமும் சூப்பரா இருக்கு பாத்துக்க. அதுவும் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா வச்ச பிறகு அடி பொலியானா. இந்த பாருக்கா, நானும் என் பையனை சேர்ந்துக்கிட்டு ஆல்ரெடி 2 ரவுண்டு சாப்பிட்டு வந்துட்டோம். இன்னும் சூப்பரா இருக்கு. வா வா, நீ வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரவுண்டு சாப்பிட்டு வருவோம். சரி, சாப்பாடு முக்கியம். பின்ன இங்கே வந்திருக்கீங்களா? எதுக்காக வந்திருக்காங்க? 50 ரூபா மொய் வச்சுட்டு 5 பேர் சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. சாப்பாடு முக்கியமானு கேட்டுவிட்டேன். சாப்பாடு இல்லைன்னா மனுஷனால உயிர் வாழ முடியுமா? எப்போ சும்மாவா சொன்னாங்க பந்திக்கு முந்திக்கணும்னு? அது இதுதான் பார்த்துக்க. பந்தியில் உட்காந்ததான் மொத்த ஐட்டமும் முழுசா முழுங்க முடியும்க்கா. அப்புறமாட்டிக்கு கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா ஒண்ணுமே சாப்பிட முடியாது. வாக்காவா, நம்ம போய் சாப்பிட்டு வருவோம். இப்பதான் சாப்பிட்டு வந்த? அது ஏன் பையனோட சாப்பிட்டேன். நீ வந்தீங்கன்னா உன்னோட சேர்த்து ஒரு ரவுண்டு சாப்பிடுவோம்ல. சாப்பாடு அடி முக்கியம். இந்த பாரு, நான் வேணும்னா கடிச்சு சாப்பிடுறேன், உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. இந்த பாரு, இங்கிருந்து ஸ்டேஜில் மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி நின்றுட்டு கிடக்காங்க பாரு, மாலையை போட்டுக்கிட்டு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாரு. சரோஜாவை பாரு, எப்பவோ குட்டியா ஒரு சொக்காயை போட்டுக்கிட்டு குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு கிடப்பா. இன்னைக்கு புடவையில கட்ட பார்க்கையில எவ்வளோ பெரிய பொம்பளையாட்ட கிடக்கா பாரு. மாப்பிள்ளையா அவளும் செம்ம ஜோடி பொறுத்து அழகா இருக்குல்ல. அட போக்கா, அதுவா முக்கியம்?
நீ ஒரு முறை பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு வச்சுக்க ஒரு 10 முறை கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அப்படி டேஸ்ட் சூப்பரா இருக்குக்கா. அதுலயும் கடைசியில முந்திரி பாதாம் ஏலக்காய் பிஸ்தானை போட்டு எக்கச்சக்க நட்ஸ் போட்டு ஒரு பாயசம் ஊட்டினாங்க பாரு. அட அக்கா இது வரைக்கும் அது 10 முறை வாங்கி குடிச்சுட்டேன். அப்ப கூட சாப்பிட்ட மாதிரி பத்தவே இல்லை. வாக்கா போய் சாப்பிட்டு வருவா. சரி வாய முடியுதா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்னுட்டு அங்க பாரு ஸ்டேஜ்ல பாவம் சின்ன பொண்ணு வேற மாசமா கிடக்கா. அவ பக்கத்துல நின்றுட்டு மொய் கவரு கிஃப்ட் கவர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவ ஒத்தால கஷ்டப்பட்டு கிடக்கா. வா நாம போய் அவளை மாத்தி விடுவோம். எது அங்கேயா? எக்கா நாளா வரல. நீ சாப்பிட வரல என்ன? நான் மறுபடியும் போய் முதல்ல இருந்து கண்டினியூ பண்றேன். சரி பாட்டின்னு சொன்னோம்ல பாட்டி. இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளும் சாப்பிட விட மாட்டாங்க. வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தம்பி, சாப்பாடு நல்லா கிடந்துச்சு பாத்துக்கியா. ரொம்ப சந்தோஷம்க்கா. இல்லங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் தம்பி. சின்ன பொண்ணு அங்க என்னடி பண்ணிட்டு கிடக்கவா? இல்லக்கா கிஃப்ட் மொய் கவர்லாம் வாங்கி வைக்கிறதுக்காண்டி என்ன இங்கே நிக்க சொல்லி சரோஜா சொல்லியிருக்கா. அது நின்றுட்டு கிடக்கே. மாச்சமா இருக்கும்போது ரொம்ப நேரம் நின்னா கால வீக்கம் ஆயிடுமா. நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு. யாராச்சும் மாத்தி நிப்பாவோ. இல்ல சின்ன பொண்ணு நிக்கட்டும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு இல்லம்மா சரோஜா, மாச்சமா இருக்கும்போது ஒரே இடத்துல நின்னபடியே கடந்தா தலையில இருக்கிற மொத்த நீரை வந்து காலுக்கு இறங்கி கால வீக்கமாயிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால தான் சொன்னேன். அப்படியா? நான் தான் மொய் கவர் வாங்குறதுக்காண்டி இங்கே நிக்க சொல்லியிருந்தேன். சரி இருக்கட்டும், சின்ன பொண்ணு அப்ப போகட்டும். மொய் கவர் வாங்குறதுக்கு தான் உனக்கு ஆள் வேணும். வேணும்னா வசந்தி இங்க நிப்பா. என்னது நானா? ஏக்கா எனக்கு நிறைய வேலை இருக்குக்கா, என்னால நிக்க முடியாது. ஏட்டி மொய் கவர் வாங்கி ஒரு கவர்ல வைக்க போறேன். இதுக்கு என்னடி கஷ்டம்? கேட்க சொல்ல மாட்டேன். நான் வேற பாயசத்தை பாதியில குடிக்காம நிறுத்திட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, நீங்க சாப்பிட வரக்காட்டி போக, நான் மறுபடியும் போய் சாப்பிட போறேன். என்னால இங்க இருக்க முடியாது. உன்னைய அப்ப சரி நானே இங்க நிக்க. சின்ன பொண்ணு நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரிக்கா. இருங்க வந்துட்டீங்க. எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கோ. எப்ப தம்பி எங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுப்பா? எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கோ. இருக்க ஒரு நிமிஷம் இருக்க. எங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டுக்கிறேன். ஏங்க இங்க வாங்க, போட்டோ எடுக்கணுமா? சீக்கிரம் இங்க வாங்க. ஓகே, எல்லாரும் அப்படி பாருங்க. சரி சின்ன பொண்ணு, நீயும் உன் வீட்டுக்கார போய் சாப்பிடுங்க போக. நேரமாவது மாசமா இருக்கிறப்பல நேரத்துக்கு சாப்பிடணும். நீ போய் சாப்பிடு. சரிக்கா. சரோஜா சரி, என்ன போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா எனக்கு பசிக்குது, நானே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ரெஸ்ட் ரூம் ஏதாவது போறதா இருந்தாலோ இல்ல ஏதாவது சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க. கொஞ்சம் பிரேக் விட்டு நம்ம மறுபடியும் போட்டோ ஷூட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி தம்பி. சரோஜா கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? சரிக்கா. மாப்பிள தம்பி ஒரு நிமிஷம் பா. சரோஜா இப்ப வந்துருவா. இருக்கடா, கூட்டிட்டு போங்க. சரோஜா ரொம்ப நேரமா நின்றுட்டே கிடந்தேன், காலெல்லாம் வலிக்க போகுது. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்க. உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வருவா? ஜூஸ் எல்லாம் எதுவும் வேணாக்கா, தண்ணி மட்டும் போதும். சரி பசிக்குதா? ஒரு தட்டுல சோறு போட்டு கொண்டாட்டா சாப்பிடியா? இல்ல கைக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். ஒரு மாதிரியே கிடக்கு. வீட்டுல இருந்து வரும்போது பாலும் பழமும் அப்பா அம்மா கொடுத்தாங்களா, அதை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா கிடக்கு. பசி எடுக்கல பாத்துக்கங்க. இன்னும் நேரம் இருக்குல்ல, அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். இந்த பாரு நேரம்லாம் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல அப்புறம் போட்டோ சுட்டி எடுக்கணும்னு இப்படி கூட அப்படி கூடன்னு போச கொடுக்க சொல்லி போட்டோகிராஃபர் நம்மள போட்டு பெண்டு எடுத்துருவாங்க. அப்புறம் உனக்கு உட்காந்து சாப்பிடவும் நேரம் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காதுமா எனக்கு தெரியல. மாப்பிள்ளை பொண்ணுக்கு கண்டிப்பா கொஞ்சமா எடுத்து வச்சிருப்பாவோ. இருந்தாலும் சூடா இருக்கும்போது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அப்ப இல்ல கூச்சமா இருக்கும் எல்லாரும் மாதிரி உட்காந்து சாப்பிடறதுக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் தட்டுல போட்டு கொண்டு வரேன். பொண்ணோட ரூம் இந்த ரூம் தானே சொன்னாவோ. சரி தட்டி பாப்போம். உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? யாருக்கு அது? யார் வேணும்? இது கல்யாண பொண்ணு ரூம் தானே. நான் கல்யாண பொண்ணு பாக்கணும். ஏடி யார்டி அது? ஆம்பளை கொள்ளாட்டி கேக்கு உன்னை பார்க்கணும்னு சொல்றாவோ. அதான் எனக்கு ஒண்ணு தெரியலையே, யாரோட புரியலையே. ஒருவேளை மாப்பிள்ளையா இருக்குமோ? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லக்கா அவர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற யாரோ மாதிரி இருக்கு. குரலை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் வயசானவ குரல் மாதிரி இருக்கு. சரி வர சொல்லுங்க, யாருன்னு பாப்போம். சரி உள்ள வாங்க. சரோஜா யாருடி இவரு? இவரை பத்தி இருக்கு நீ இப்படி சாக்காவற? யார் இவரு? இவரு ஜேம்ஸோட அப்பா. என்னது? ஓ அந்த பொறுக்கியோட அப்பனா இவன். சரிதியா இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன கல்யாணத்துக்கு வர சொன்னியோ? இல்லக்கா நான் எதுவும் வர சொல்லல. இவருக்கு எப்படி இங்க தெரியும் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீ பேசாம அமைதியார், நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்ன விஷயம்? யார் நீங்க? எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ண ரூம்ல வந்து தனியா கூப்பிட்டு பேசுறியோ? என்ன விஷயம் சொல்லுதா? இங்க பாருமா, நான் யாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். நான் ஜேம்ஸோட அப்பா, அந்த பிள்ளையோட புருஷனோட அப்பா பாத்துக்க. என்னது புருஷனா? யாரு உங்க பையன்? இவளோட புருஷனா? எப்ப போன ஜென்மத்திலயா? பாருங்க அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போன கதை. இப்ப அதை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சரிம்மா சரி, முடிஞ்சு போனதியா. நான் அதை பத்தி பேச வரல, ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என் பையனுக்கு அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்கா. கண்ணு முழிக்காம இம்பட்டு நாளா நாங்களும் பணத்தெல்லாம் செலவு பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம். அப்ப கூட அவன் கண்ணு முழிக்கல. எல்லாம் எங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு என்ன விஷயம் அதை சொல்லுங்க.
இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு கொஞ்சம் சுயநனவு வந்துச்சு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை சரோஜா சரோஜா சரோஜா. இங்க பாருமா, பெத்த அப்பமா நாங்க கிடக்கோம். எங்களை கூட அவர் கண்ணு திறந்து பார்த்து ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா அவன் சரோஜா சரோஜான்னு பேசிட்டு கிடக்கான். இந்த பிள்ளை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் கண்ணு முடிச்சு பார்த்து பழையபடி சுயநனவு வரும்னு டாக்டர் சொல்லுதாகும். அதனால இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயாலும் வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போறீங்களா? என்ன நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போதே. எங்க வந்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து கூப்பிட்டு உடனே அப்படியே இவ கிளம்பி வந்துருவான்னு நினைச்சீங்களோ? அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாதுங்க. ஒழுங்கு மாதிரி இங்க இருந்து போயிடுங்க. நான் காலை நினைச்சு கேட்குறேன். உன் காலில் கூட நாங்கள் உளுத்த ரெடியாக தான் கிடப்போம். என் பிள்ளை கண் முடிச்சு பார்க்கணும்னா நான் யார் காலில் வேணாலும் விழுவேன். என் பிள்ளைய காப்பாற்றியே ஆகணும். இந்த பிள்ளை வந்து கண்டிப்பா கண் முடிச்சு பாப்பாரு டாக்டர் சொல்லுறாங்க. என் மாதிரி சரோஜா, நீ வந்து ஒரு 5 நிமிஷம் போல நீ ஜேம்ஸ் கிட்ட பேசினா போதும். கண்டிப்பா அவன் கண் முடிச்சு பார்த்துருவா. எங்களுக்கு அது போதும். அதுக்கப்புறம் உன்னை நான் தொல்லையே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க? நீங்க வந்து கூப்பிட்டு எப்படி நான் இங்க இருந்து அவள கிளம்பி வர முடியும் சொல்லுங்க பாப்போம். அங்க ரிசப்ஷன்ல மாப்பிள்ள மேடையில நின்னுட்டு கிடக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு மணமகள் ரூமுக்கு வரலான்னு வந்தா அதுக்குள்ள இப்படி வந்து தொல்லை பண்றீங்க. இந்த பாருங்க, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்க புள்ள அதான் இவளுக்கு முன்னாள் புருஷனா இருந்திருக்கலாம். அது ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. அவளுக்கும் இவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எப்பயும் முடிச்சு போடுச்சு. மறுபடியும் முடிச்சு போடணும்னு ஆரம்பிக்காதீங்க. உங்க புள்ள கண் திறந்து பார்த்தா என்ன, பார்க்கறதுக்கு எங்களுக்கு என்ன? ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்து நாசம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போனவன் தானே உங்க புள்ள. பெரிய யோகியான மாதிரி பேசுறீங்க. அப்படியேப்பட்டவன் இருந்தா என்ன, இல்ல கட்டி என்ன? பாருமா, முடிச்சு போன கதை மறுபடியும் பழசுல நான் ஆரம்பிக்க விரும்பல. என் பையனை காப்பாற்றணும்னு தான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு கிடக்க. ஏமா சரோஜா, நீ அது சொல்லுமா. நீ சொல்லு, வரன்னு சொல்லுமா. அவங்கிட்ட என்ன கேக்குறீங்க? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடவா பேசுறீங்களா? எங்க வந்து என்ன கேட்டு கிடக்கீங்க? அவங்க பையன் கல்யாணம் முடிக்கணும்னா அதுக்கு இவ கிளம்பி வரணுமா? இப்போ இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதெல்லாம் விட்டுட்டு உங்க பையனுக்கோசரம் இவளுக்கு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒழுங்கு மாதிரி வெளியே போயிடுங்க. அப்புறம் இவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. அசிங்கப்பட்டு தான் போவீங்க சொல்லிவிட்டேன். இங்க வந்து இப்படி அழுவுற வேலை வச்சுக்காதீங்க. போங்க இங்க இருந்து. இது பாருமா, அந்த பொண்ணு பேச விடாம நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? நான் அவகிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன். அவ சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் நீ அமைதியா இரு. இங்க பாரு சரோஜா, இத பாரு, என் பிள்ளைக்கு அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ பத்திரம் அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவளை பாக்குறதுக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட மறுபடியும் உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அடித்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் காலில் கூட நான் விழுறேன். என் கூட கிளம்பி வாமா. வந்து என் பையன் கூட பாரு, ஒரு 5 மாசம் நீ பேசினா கண்டிப்பா அவன் கண்ணு முடிச்சு பார்த்துவான். நாங்க தான் அவங்க அப்பா அம்மான்னு அவன் தெரிஞ்சா போதும். அது எங்களுக்கு போதும். வர முடியாதுன்னு மட்டும் சொல்லாதுமா. உன்னை மலை போல நம்பி வந்திருக்கேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது தாயி. என்ன தாயி பேருன்னு சொல்லிக்கிட்டே பண காசு இல்லைனாலும் நம்ம பையன் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டானே, நம்ம வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்கணும். நீங்க அன்னைக்கு நினைச்சு ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டு எவ்வளவோ பண்ணிடும். இன்னைக்கு மட்டும் வந்து காலை உயிர கையை பிடிக்கிறேன்னு கெஞ்சினா சில்ல சரியா போயிடுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு விதத்துல அப்பா அம்மா நம்ம பண்ற புண்ணியம் பசங்களுக்கு சேரும் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பண்ற பாவமும் உங்க பிள்ளைகளுக்கு தான் சேரும். உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுத்திருந்தா பிள்ளையும் நல்லபடியா வளர்ந்துருப்பான். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்தீங்களோ அவனை இப்படி பொறுக்கி எடுத்துறீதான். நான் பழசை பத்தி பேச விரும்பல. இப்ப இருக்கிற என் பையனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சரி சரோஜா, என்ன மௌனமா இருக்க? வர முடியாது, வர மாட்டேன்னு அடிச்சு சொல்லு. அப்பதான் அந்த ஆளு இங்கிருந்து கிளம்பி போவா. இந்த பாரு, உங்க அப்பா அம்மா உனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா இல்லையானே நீயே உன் கையில யோசனை பண்ணி பாரு. சொல்லு. நீ இங்க பாருங்க, எனக்கு உங்க பையன் ஜேம்ஸுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல. எல்லா விருப்ப வெறுப்பும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஏதோ உடம்பு முடியலன்ற விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் பார்க்க வந்தேன். மத்தபடி நீங்க கூப்பிடறப்பல என்னால கிளம்பி வர முடியாது. இன்னைக்கு என் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணத்துக்காக தான் எங்க அப்பா அம்மா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. என்னால எங்கேயும் கிளம்பி வர முடியாது. நீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து கிளம்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம். அதான் சொல்லிட்டல, 5 நிமிஷம் ஆகுது, 5 மணி நேரம் ஆச்சு. இங்க நின்னு அழுவுற வேலை வச்சுக்காதீங்க. ஒழுங்கு மாதிரி இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. சரிம்மா, சரி, சந்தோஷம். நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நாங்க யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரலப்பா. என் பையனை உசுறு உன் கையில இருக்குன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ வந்து பாத்தியா, கண்டிப்பா அவன் கண் முடிப்பா. அதனாலதான் வந்தேன். சரிம்மா, சரி, நான் போறேன். ஐயோ கடவுளே, என்ன இவர் இப்படி அழுதுட்டு போறாரு? பாய் முடி, எப்படி அழுத உனக்கு என்ன? தபரி, உங்க அப்பா அம்மா நிலைமைய யோசனை பண்ணி பாரு. பொண்ணு கல்யாணத்தை நின்று பார்க்க கூட முடியாம இந்த வேலை அந்த வேலைன்னு எடுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்காங்க. உட்கார கூட நேரம் இல்லாம 2 பேரும் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு கிடக்காங்க. அவங்க நிலைமை யோசனை பண்ணி பாரு. நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணப்போ இந்த ஊரே சேர்ந்து அவங்கள அசிங்கப்படுத்தி காரி துப்பிச்சு. அந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கணும்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுதான் உங்க அப்பா அம்மாவோட ஆசையும் கூட.
அங்க பார்த்தல மாப்பிள்ளை தம்பியை பார்த்தல அவர் மனசு பாரு தங்கம். நீ எல்லா உண்மையை சொல்லியும் உன்னைய மறுபடியும் ஏத்துக்கிட்டாருன்னா அப்ப பாரு உங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியந்தியா உனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதை நீயே கெடுத்துக்காத. வீணா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவும் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிடாத. புரிஞ்சுதா? ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழியா பாரு. அதை விட்டுவிட்டு செத்து போறவன் மாதிரி இருக்கிறவனே கேடு கட்டவனெல்லாம் கண்டுக்கிற வேலை வச்சுக்காதே. அவன் எப்படி போனா உனக்கு என்ன? உன் வாழ்க்கையை கெடுத்தவன், உங்க அப்பா மண்டையை உடைச்சவன், உன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினவன். தபாரு கெட்டதை பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு கெட்டதான் நடக்கும். அதுதான் இப்ப அவங்க அனுபவிக்கிறாங்க. சும்மா கட்டியோ அவங்க நினைச்சு நீ கவலைப்படாத. மூஞ்சியே சோகமா வச்சுக்காம சிரிச்சாப்பல இரு. புரிஞ்சுச்சா? அவா போவோம். மாப்பிள்ளை ரொம்ப நேரமா மனமாடியில தனியா நின்றுட்டு கிடக்காரு. ரொம்ப நேரம் நம்ம இங்க நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வரும். அதனால மூஞ்சி சிரிச்சாப்பல வச்சுக்கிட்டு வா போவோம். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இல்ல சரோஜா? சரிக்கா போலாம். மூஞ்சியே சிரிச்சாப்பல வச்சுக்க. மாப்பிள்ளை ஏதாவது கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. உம்மனா வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டே கிடப்பாரு. அதனால சிரிச்சாப்பல இரு. போட்டதுக்கு நல்லா போஸ் கொடு. வா போவோம்.